எனக்கு என் லைஃபே ஃபுல்ஃபுல்லா இருக்கு பாப்பா, இவ்வளோ ஹாப்பியா இப்படி நான் ஃபீல் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணை வச்சுட்டு கொஞ்சம் போது அது வேற மாதிரி இருக்கு. அப்படியே எனக்குலாம் கண்ணெல்லாம் கலங்குறோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஒரு ட்ரீம் ஹவுஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆசைகள்னா என்ன? அவருக்கு பால்கனி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் பிடிக்கும், அவர் தலைக்கும் ரொம்ப பிடிக்கும். அங்கதான் காஃபி குடிப்பாரு, அங்கதான் பேப்பர் படிப்பாரு. ரொம்ப டைம் போர் அடிச்சது, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், அங்க போய் உட்காந்துக்குவாரு. ஹால் ரொம்ப பெருசா இருக்கும். அது மெயின் பாப்பாக்கு நடக்கிறதுக்கு பண்றதுல ஹெல்ப் ஆகும்னு நினைச்சோம். ஆனால் அவர் அப்பா அம்மா அவருக்கு கிடையாது. அந்த இடத்துல அவர் வந்து நெல்சன் சார் தான் வச்சு பாக்குறாரு. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோ எப்பவுமே மெயின் பிரிண்ட்ல வச்சிருப்பாரு. அவரை பத்தி நிறைய வந்து அது பேபிக்கு அப்புறம் கூட சொன்னாங்க, இந்த வயசுல குழந்தை பிறந்திருக்கான்ட்டு. எங்க லைஃப் நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பியா 1000% ஹாப்பியா இருக்கிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவங்க வந்து எத்தனாவது வயது, அவங்க எத்தனாவது ஹஸ்பண்ட். ரொமான்டிக் ரொமான்ஸ் லவ் அதெல்லாம் சுத்தமா வராது. ஆனா அவருக்கு வந்து என்னன்னா என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது, அதை என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியல. இதுதான் 2 years வேஸ்டா போச்சு. அது கரெக்டா பண்ணியிருந்தோம். ஒரு 1 year பிஃபோரா பாப்பாவை கையில கொண்டு வந்திருக்கோம். நீங்க பார்த்த கமெண்ட்ஸ் நானும் பார்த்தேன். இந்த ஏஜ் வைஸ் வந்தது, எத்தனாவது மேரேஜ், இது எல்லாமே தான் நடந்து பண்ணிட்டு போறேன். எங்களுக்குள்ள நாங்க பேச்சு வச்சுட்ட டேர்ம்ஸ் என்னன்னா, ஆஃப்டர் மேரேஜ் அது எனக்கும் வந்துச்சு, நான் வரலன்னு போயில சொல்லக்கூடாது. எல்லாம் வந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. எவ்வளோட நான் இவ்வளவு லவ் அங்க இருக்கா. அவரை பார்க்க போன என்ன சொல்லணும், அவங்க அம்மா வீட்டுக்கு போறீங்களா தான் அவரை கேட்பேன். நெல்சன் அண்ணா தான் அம்மா வீடு. 0ல இருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி என்னன்னு சொல்றது, ஆல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஹாப்பி பிளேஸ், ஒரு அழகான வீடு அப்படின்னு இருக்கும்போது, நீங்க கூட சொன்னீங்க நெல்சன் அண்ணா போட்டோ அப்படின்னு. ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு இருக்குல்ல உங்களுது. இப்போ இருக்கு வீடு இருக்கு, ஆனா ஒரு ட்ரீம் ஹவுஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆசைகள்னா என்ன ஆசைகள்? இல்ல நாங்க இப்ப இருக்கிறது ட்ரீம் ஹவுஸ் தான். ட்ரீம் ஹவுஸ் தான். ஏன்னா எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னமோ அதெல்லாம் பண்ணி தான் இப்போ நாங்க ஒரு வீட்டுல இருக்கோம். சோ எங்களுக்கு இது போதும். எங்க 2 பேருமே ரொம்ப அசட் சேர்த்தணும்னு ஆசை எங்க 2 பேருக்கும் கிடையாது. இப்ப நிறைய எல்லாம் சேர்த்துவாங்க, அவங்க ஜென்ரேஷன் அப்படியெல்லாம் போயிட்டு. எனக்கு அந்த மாதிரிலாம் எங்க 2 பேருமே தாட் இல்லை. எங்க 2 பேருக்குமே என்னன்னா பேசிக்கா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். அப்புறம் கொஞ்சமாவது ஒரு ஃபண்ட்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்மளுக்கு முடியாதப்ப பாத்துக்கிறதுக்கு யார்கிட்டயும் போய் நிக்க கூடாது. சோ அது கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஊர் சுத்தணும் தான் எங்க 2 பேரும் பிளான். அதனால ட்ரீம் ஹவுஸ்லாம் அது வந்து ஆல்ரெடி நாங்க இருக்கிறதே எங்களுக்கு ட்ரீம் ஹவுஸா தான் இருக்குண்டா. அப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? ஒன்னும் இல்லடா, எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு கிராண்டியரா இருக்கிறத விட எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி ஒரு ஸ்பேஸை நாங்க எதிர்பார்த்தோம். அவருக்கு வந்து ஹால் ரொம்ப பெருசா இருக்கும். சூப்பர், நாங்க இருக்க வீடு ஹால் பெருசா இருக்கு. அது மெயின் பாப்பாக்கு நடக்கிறதுக்கு பண்றதுல ஹெல்ப் ஆகும்னு நினைச்சோம். சோ அது இருக்கு. அவருக்கு பால்கனி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இந்த வீட்டை பால்கனி இருக்கு. மற்றபடி பெட்ரூம் தூங்குறதுல ரொம்ப அவர் யோசிக்கவே மாட்டாரு. ஆப்வியஸா அதெல்லாம் மேஜரா பால்கனி தான் அவருக்கு. பால்கனி வந்து ரொம்ப ரொம்ப அவர் பிடிக்கும். அவருக்கும் பிடிக்கும், அவர் தலைக்கும் ரொம்ப பிடிக்கும். பால்கனினா அது ரொம்ப அந்த இயற்கை காத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்து இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல அங்க உட்காந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். அந்த மாதிரி பர்சன்ஸ் 2 பேருமே. ஸோ வந்து அவருக்கு அது இருக்கனால அது ஒன்னே போதும். அங்கதான் காஃபி குடிப்பாரு, அங்கதான் பேப்பர் படிப்பாரு. ரொம்ப டைம் போர் அடிச்சது, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், அங்க போய் உட்காந்துக்குவாரு. அவர் அந்த ஹவுஸ்ல எது பிடிச்சணும் அதுதான் சொல்லுவாரு, பால்கனி தான் சொல்லுவாரு. அவர் ஏதாவது ஆசைப்பட்டு 2 பேரும் சேர்ந்து வாங்கின பொருள்னு ஒண்ணு இருக்கும்ல, அது வீட்டுல அப்படியே ஒரு அழகான இடத்துல இருக்குன்னா அதை எது சொல்லுவீங்க? இப்போ நாங்க மேக்ஸிமம் வீட்டுல டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவாரு. எனக்கு கேட்காம எதுவும் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு கேட்காம எதுவும் வாங்கினதே கிடையாது. பண்ற எல்லாத்துக்குமே டிஸ்கஸ் பண்ணுவாரு. 2 பேரும் சேர்ந்து எல்லாமே ஒரு டிசைனிங் இருந்து எல்லாமே பண்ணோம், செஞ்சோம். இப்போ அதிகமா நான் வாங்குற பர்ச்சேஸ் பார்த்தேன்னா பாப்பாக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம். நேத்து கூட போய் அவளுக்கு தான் ட்ரெஸ் வாங்குறோம், அவளுக்கு தான் பேம்பர்ஸ் திங்ஸ் எல்லாம் வாங்குறோம். சோ அடுத்து டாய்ஸ் என்ன வாங்கணும் அதெல்லாம் பார்த்து யோசிக்கிறோம். சோ அதுதான் ரொம்ப டிஸ்கஸ் அதிகமா பண்ணி வாங்குறோம். அப்படிதான் இருக்கு. வேகமா வளரும் போது அந்த இது ஷார்ட்டர் ஸ்பேனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும்ல ட்ரெஸ் எல்லாம். இல்ல அப்படிதான்டா. பட் ஆனா அவளுக்கு வாங்கல எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. இன்னும் இருக்கு, 3 months ஆக போகுது, இன்னும் அது யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அதுல ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸ், அந்த குட்டி குட்டியா ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு டால் மாதிரி வச்சு நாங்க அதை கொஞ்சிட்டு இருக்கோம். அதனால ஐ கேன் see like how happy you are அப்படின்னு. கண்டிப்பா. எஸ். ஸோ இந்த மொமெண்ட்ஸ்லாம் அப்படின்னு இருக்கும்போது நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நானே வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த how your life has changed அப்படின்னு பார்க்கும்போது, when being an actor வந்து லைக் நீங்க வந்து ஒரு பேச்சு பொருளா வந்து எல்லாருக்குமே மாறிடுறீங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சில டைம்ல வந்து அது வந்து நல்ல விஷயமாவும் தோணும். பரவாயில்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணா. ஏன்னா எங்க மேரேஜ் டைம்ல பாத்தீங்கன்னா நாங்க மேரேஜ் பண்ணதான் வெறும் 4 பேரோட. பட் அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷஸ், லைக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் எங்களை வந்து அவங்க கொண்டு போன விதம், ஒரு ஆர்டிஸ்டா நம்ம சாதாரண ஆர்டிஸ்ட் நினைச்சா நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு போய் இவ்வளவு பேர் நம்மளை பத்தி பேசுறாங்களா, இவ்வளவு பிளஸிங்ஸ். ஏன்னா அதுல கொஞ்சம் நெகட்டிவ் பிளஸிங் கமெண்ட்ஸ் இருந்திருக்கும். பட் பிளஸ் பண்ண ஆட்கள் அதிகம். அந்த மாதிரி டைம்ல நமக்கு யாருமே இல்லைன்ட்டெல்லாம் கிடையாது. இத்தனை பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க, இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க.
ஸோ இவ்வளோ பேர் நம்மள பிடிச்ச ஆட்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு அது பெருமையாக தான் இருந்தாரு. சில டைம்ல வந்து நம்ம ரொம்ப அந்த பர்சனலாக சில விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு அது சொன்னா எப்படி இருக்கும்னா, என்னடா இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, இதை கூட இப்படி பப்ளிக் பண்றாங்களாங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹர்ட் இருக்குமே தவிர நம்ம அது ப்ளஸ் அதை எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு நல்லது வேணுங்கிறப்ப சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நம்ம ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும்போது இந்த ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளும் கிடையாது, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கவும் செய்யாது. நம்மளால எல்லாத்தையும் மாற்றவும் முடியாது. ஸோ அந்த அக்செப்டன்ஸோட கொண்டு போறதா பெட்டர் அது. நாங்க 2 பேருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி எப்பவுமே அதிகமா யோசிக்கவே மாட்டோம். நாங்க மெயின் இன்னொன்னு சொல்லணும், என்னோட கமெண்ட்ஸே நான் அதிகமா படிக்க மாட்டேன். ஒரு சிலது மட்டும் தான் நான் பார்ப்பேன், நல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுவேன், அதோட சரி. ஏன்னா அதுல அது வந்து ரெஃப்யூஸ் பண்ணுங்கிறதுக்காக பண்றது இல்ல. சில டைம் வந்து ஒரு விஷயம் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதை நம்ம வந்து மைண்ட்ல குத்திக்கிட்டே இருக்க கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறது. நீங்க ரொம்ப ஹாப்பி நோட்ல வந்து ஐ திங்க் உங்க பாப்பா வந்து உங்க விரல பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. அதுல ஒரு கமெண்ட் வந்து கீழே வந்து எல்லாரும் விஷஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் அக்கா உங்க நெயில்ஸ் வெட்டுங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுதானே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட ஒரு என்ன சொல்ல திணிப்புன்னு சொல்லலாமா, லைக் மதர்ஸ்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு திணிப்புன்னு. அதுதான் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் அந்த பிரச்சனைக்கு சொன்ன மாதிரி அவங்க திணிப்பு தான். அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. இப்ப நான் வந்து இப்பவுமே என்னோட நெயில்ஸ் இப்படி தான் மெயின்டைன் பண்றேன், இதை தான் செஞ்சுட்டு இருக்கேன். இது வந்து என்னோட யூஸ் டு. பட் எனக்கு என்னன்னா, எனக்கு இது இருந்தாலும் என்ன வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்பவும் பாப்பாக்கு நான் தான் குளிப்பாட்டுறேன், ஃபீட் பண்றது எல்லாமே நான் தான் பாக்குறேன். எந்த கேர்டேக்கர் கிடையாது, அம்மா யாரும் பாக்குறது இல்லை. பட் பாப்பா இப்படி ஹேண்டில் பண்ணும், அந்த மாதிரி எனக்கு என்னால வந்து அது மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஆஸ் அ ஃபேன் அவங்களுக்கு புரியாது இல்லை, நம்ம வந்து இல்லைங்க நான் நெயில் கட் பண்ண வேண்டியது இல்லைங்க, என்னால பண்ண முடியும், இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி புரியாதவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். நான் வந்து என்ன இருந்தாலும் வந்து என்னோட பாப்பா எல்லாத்தோட நான் வந்து என்ன சொல்ற ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் பாத்துக்குவேன். அவ்வளோ டேக்கர் தான் பண்ணி பார்க்க போறோம் நம்ம. ஸோ கண்டிப்பா அவங்க அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். பட் புரியாதவங்களுக்கு நம்ம இந்த எக்ஸ்பிளேஷன் பண்ண முடியாதனால சாரி ஃபார் தட். ஆனா இதுவுமே ரொம்ப அழகா ஸ்போர்ட்டிவா எடுத்துருக்கீங்க. ஏன்னா இப்போ நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க இந்த வெட்டிங் டைம்ல கூட வந்து நெகட்டிவ் இதுன்ட்டு. இன் ஜென்ரலே இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றது, வெட்டிங் வந்து எல்லாரும் போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது கூகுள்ல வந்து சும்மா தேடும்போது உங்க ஏஜ் என்ன, கிங்ஸ்லி சார் ஏஜ் என்ன, இவங்க வந்து எத்தனாவது வைஃப், அவங்க எத்தனாவது ஹஸ்பண்ட் அப்படின்ட்டுலாம் தேடுறாங்கல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாகலையா? அதுதான்டா, நம்ம வந்து இதெல்லாம் புதுசா பார்த்தா நமக்கு வந்து ஹர்ட் ஆகும். நம்ம வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க பாராட்டுறதை நம்ம வாங்கிக்கிறோம், அவங்க திட்டுறதை நம்ம கேட்டுதான் ஆகணும். நம்ம இல்லை திட்டக்கூடாது, பாராட்ட மட்டும் செய்யணும் யாருனாலையும் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ள மனுஷங்களுக்குள்ள இருக்க ஒரு ஹேபிட் தான் அது. கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு வேண்டாத அவாய்ட் பண்ணிட்டு போகணும். மெயின் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க எது பண்ணாலும் வந்து அது வந்து பயங்கரமா தான் எக்ஸ்ப்ளோர் ஆகும். அது நம்ம யாருனாலும் அவாய்ட் பண்ண முடியாது. எங்களுக்குள்ள நாங்க பேசி வச்சுட்ட டேர்ம்ஸ் என்னன்னா, மேரேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்களுக்கு ஆகுனே தெரியாது. பட் இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் உன்னை பத்தி ஏதாவது சொன்னாலோ இல்லை என்ன பத்தி ஏதாவது கமெண்ட்ஸ் வந்தாலோ நீ என்னைக்குமே அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு மைண்ட்ல எடுத்துக்காம ஃப்ரீயா இருந்தா எனக்கு கொடுத்த அட்வைஸ் அதான் நாங்க 2 பேருமே பண்றோம். அவரை பத்தியும் நிறைய வந்தது. பேபிக்கு அப்புறம் கூட சொன்னாங்க, ஓ இந்த வயசுல குழந்தை பிறந்திருக்கான்ட்டு. பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. எங்க லைஃப் நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பியா 1000% ஹாப்பியா இருக்கிறோம், 100 கூட கிடையாது. ஸோ எங்களுக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே பெருசா எஃபெக்ட் ஆகல இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால. அது ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துட்டோம் அந்த டைம். கண்டிப்பா நிறைய இந்த மாதிரி நீங்க பார்த்த கமெண்ட்ஸ் நானும் பார்த்தேன். இந்த ஏஜ் வைஸ் வந்தது, எத்தனாவது மேரேஜ், இது எல்லாமே தான் நடந்துச்சு. பண்ணிட்டு போறாங்க. என்ன இருந்தாலும் அவங்கனால நம்ம லைஃபை வாழ முடியாது. என்ன இருந்தாலும் அட்லாஸ்ட் அவங்க நம்ம புரிய வைக்க முடியாது. ஃபேஸ் பண்ற எனக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு நாங்க இருக்கோம், என்னது எவ்வளவு தூரம் நாங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன நம்பர் ஏஜ் வந்து அது வந்து ஒரு கவுண்ட் தான். நாங்க அது மைண்ட்ல எப்பவுமே வைக்க மாட்டோம் 2 பேருமே. வீட்டுக்கு போய் திருஷ்டி சுத்தி போடுங்க. சீரியஸா. தேங்க்யூடா, தேங்க்யூ. ஃபேமிலி அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது பிரெக்னென்ட் ஆயிட்டா அந்த ஒரு கேப் இருக்கும்ல கெரியர்ல அப்படின்னு இருக்கும்போது அது என்னைக்காவது நீங்க பயந்துருக்கீங்களா? நம்மளோட இடத்த வந்து வேற யாராவது பிடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் பிகாஸ் ஒரு ரேஸ்ல ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். நம்மளோட பெரிய மைனஸே வந்து 2 நாள் நம்மளை பத்தி பேசுவாங்க, அடுத்த நாள் மறந்துடுவாங்க அப்படின்ட்டு. when it comes to ladiesனா இருக்கும்போது இந்த ஒரு கேப், பெரிய கேப் வந்தே ஆகும். அது அவாய்டும் பண்ண முடியாதுல்ல. அந்த பயம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? பயங்கர ஒரு பக்கம் ஒரு ஃபீலும் இருந்தது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் பண்ணிட்டு இருந்த ஒரு டெலிவிஷன்ல எனக்கு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று போட்டாங்க. ஏன்னா ஒரு 5th 6th மந்த் மட்டும் நான் போயிட்டு இருந்த ஷூட்டுக்கு, அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல. ஸோ ஆப்வியஸா வந்து வயிறு தெரிய ஆரம்பிச்சுன்னா வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ எனக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் போடும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நம்ம இடத்துக்கு இன்னொருத்தவங்க வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. நீ சொன்ன மாதிரி தான் இந்த பாப்பா சாக்ரிஃபைஸ் பத்தி பேசுனீங்களா, அப்ப அதுல இதுவும் தான். ஏன்னா நம்ம கண்டிப்பா நம்ம இடத்த இன்னொருத்தர் பிடிச்சிருவாங்க. யாரும் இந்த ஃபீல்ட பொறுத்த மட்டும் நமக்கு ஸ்டெடியா இவங்க தான் இருக்கணும்னு சொல்ல
சொல்லவே முடியாது. இன்னைக்கு ஒருத்தங்க நம்ம வந்து ஹைப்ல வச்சிருப்பாங்க, அடுத்த நாளே அது வந்து வேறவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம மறக்க தான் செய்வாங்க. நம்ம வந்து திரும்ப நம்ம கம்பேக் பண்ணி அந்த இடத்த பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம உள்ள திரும்ப போகணும், அதுதான் மெயின். ஸோ என்னோட மைண்ட் செட்டும் அதுதான்டா. நான் கண்டிப்பா ஷூட் போக தான் போறேன். நம்ம அந்த ஆக்டிவ் ஃபீல்ட் நான் விடுற ஐடியாவே கிடையாது. அதே மாதிரி அவரை வந்து என்னை விட ரொம்ப என்கரேஜ் பண்ற ஆளு. மெயின் வந்து அவர் தான் எனக்கு 6 மந்த் டார்கெட் அவர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு. இன் ஜென்ரலி விமன் வந்து சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் ஆனா அவங்க நடிக்க மாட்டாங்க, அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி ஆக்கிடுறாங்கல்ல. இல்ல கொஞ்ச நாள் எனக்கே இப்படி இருந்ததுடா. அதனால தான் நாங்க மேரேஜ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நான் ஷூட்டுக்கு கிளம்பி வந்துட்டு அவர் ஷூட்டுக்கு அந்த அன்னைக்கே போனார். அவர் இது கல்யாணம் அன்னைக்கே அவர் ஷூட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஆஃப் டே தான் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால வந்து அன்னைக்கு ஆஃப் அவர் போயாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் டே நான் கிளம்பி வந்துட்டு நாங்க அப்படிதான் ஒர்க் ஆடிட்டு தான் நாங்க 2 பேருமே. என்னதான் வந்து நம்ம ப்ரொஃபஷன் டிஸ்டர்ப் பண்ணி எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் செட். ஸோ அவர் தான் இந்த டார்கெட் கொடுத்துருக்காரு. 6 மாசத்துக்குள்ள வந்து நீ கொஞ்சம் பழைய மாதிரி ஆயிட்டேன்னா நம்ம வந்து திரும்ப பழைய மாதிரி நீ வந்து போக ஆரம்பிச்சிரு. ஸோ இது வந்து எப்பவுமே ஒரு ஸ்டாப்பே இருக்கக்கூடாது. என்னைக்குமே நீ வீட்டில இருந்து சொல்ற பர்சனும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு நீ அந்த பாப்பா பார்க்க ஒரு பர்சன் செட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ போகலாங்கிற ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு தான் இப்போ திரும்ப கம்பேக் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒர்க் பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் ஒர்க்கில் கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்டுனா அஃப்கோர்ஸ் நெல்சன் அண்ணா பற்றி பேசியே ஆகணும். நிறைய இடத்துல வந்து ரெடன் அண்ணாவோட ஸ்டோரியே அந்த லவ் ஸ்டோரி லவ்லாம் இருக்கு அங்கங்கே அவர் தான் வந்து ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சொன்ன ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு க்ளோஸ் நெல்சன் அண்ணா உங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னா? அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான்டா. அவர் இல்லாமல் அவர் வந்து தலைந்தான் கூப்பிடுவார். உண்மையாக இப்போ மட்டும் அவர் அப்படிதான். அவரோட சின்ன சின்ன டிசிஷன் எதுவாக லைஃப்பில் இருந்தாலுமே அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு பண்ணிட்டு தான் எடுப்பார். அந்த மாதிரி தான் எங்கள் மேரேஜ் டைம் கூட அவர்கிட்ட ஒரு கன்வே பண்ணாங்க. பட் அவர் வர முடியல. நான் அவர் என்ன ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே. ஸோ அவர் தெரியாம மேக்ஸிமம் எதுவும் பண்ண மாட்டார். சொல்ற மாதிரி அவர் லைஃப்பில் எங்கேயோ கொண்டு போய் விட்ட ஆள் வந்து அவரோட தலை நெல்சன் அவர் தான். ஸோ வந்து அவர் ஒரு மேஜர் பிளேடா. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ இருக்கும். அவர் சேர்ந்தெடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ எப்பவுமே மெயினாக ஃப்ரண்ட்ல வச்சிருப்பார் அவர். ஸோ ஏன்னா அவர் அப்பா அம்மா அவருக்கு கிடையாது. அந்த இடத்துல அவர் வந்து அவரோட நெல்சன் சார் தான் வச்சு பார்க்குறாரு. அதனால அது நோ வேர்ட்ஸ். அவங்களோட லவ்ல நான் டிஸ்டர்ப் பண்ணவே விரும்புறது இல்லை. ஸோ எப்போனாலும் சரி அவர் எப்போ போகணுமா போயிட்டு வாங்க, எப்போ மீட் பண்ணுமா பண்ணுங்க. அவருக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக கூட அங்கே தான் போவார். அங்கே போனால் நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுவார். ஸோ அந்த டீமோடு சேர்ந்தாலே இதுவுமே ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்களே ஜென்ரலாகவே வந்து மேரேஜ் ஆச்சுன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இப்படி தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, போய் பார்க்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சொல்லும் போதே தெரிஞ்சது அவங்களோட பாண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குன்ட்டு. இந்த ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்களே அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்யாணம்னா நம்மளோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அது ஒரு மாதிரி கொண்டு போவாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எனக்கும் வந்துச்சுடா. நான் வரலன்னு போயிட சொல்லக்கூடாது. எல்லாம் வந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. என்ன இது நம்மளோட நான் இவ்வளவு லவ் அங்க இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் கட்டத்துக்கு மேல எனக்கு அது புரிஞ்சது. ஏன்னா நான் வெளியில இருந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு டீடைலிங் ஒரு ரிலேஷன்ஷிப் புரியல. ஆஃப்டர் மேரேஜ் அவர் நிறைய விஷயம் அவரோட டிராவல் பத்தி என்கிட்ட சொன்னாரு. ஏன்னா எப்படி 2 பேருமே வந்து ஒரு ஸ்கிராப்ல இருந்து தான் வந்திருக்காங்க மேல. சோ வந்து அவங்களோட கஷ்டப்பட்ட டைம்ல 2 பேரும் ஒன்னா நிறைய டிராவல் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் நிறைய ஒரு ஹெல்ப் செஞ்சிருக்காங்க. சோ அந்த ரிலேஷன் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சார் நானே வந்து புரிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்க போன என்ன சொல்லணும், அவங்க அம்மா வீட்டுக்கு போறீங்களா தான் அவரை கேட்பேன் நான். ஏன்னா வேற மாதிரி நினைச்சா நமக்கு கோவம் வரும், அம்மா வீடுனா கோவம் வராது. என்னங்க அம்மா வீட்டு கிளம்பிட்டீங்களா நான் கேட்பேன். அம்மா வீடு அதுதான் அப்படிதான் நிஜமா அப்படிதான் சொல்லுவேன் நான். சோ அம்மா வேணா டைம் பார்க்க வேண்டியது இல்ல, எவ்வளவு இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது இல்ல. அந்த மைண்ட் செட் நான் வந்து அதை என்னை புரிஞ்சுட்டு நான் மாத்திக்கிட்டேன். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிச்சோன்னா அது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வந்து அவ்வளோ அவங்க பேர் டீப்பா இருக்காங்க, ஹெல்த்தியாகவும் இருக்காது. ஏன் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணோம், அவ்வளோதான். ஸ்பீக்கிங் ஆஃப் நெல்சன் அண்ணான்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து ரெடன் அண்ணா வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து உளறிட்டாங்க. இதை வந்து நான் ஜென்ரலாகவே கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் இப்போ நீங்க உங்களுக்குள்ள மாறி மாறி சர்ப்ரைஸ் பண்றதோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னாலே ஜென்ரலே அவர் என்ன வளர்வாயா இல்ல எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மாறி மாறில ஒரு பக்கம் தான் சர்ப்ரைஸ் வரும், அது நான் ஒரு அங்க இருந்து ஒண்ணுமே வராது. ஆமா, நீங்க இன்னொரு இன்டர்வியூலயுமே சொல்லியிருந்தீங்க அவர் லவ் பண்றாரா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு. எடுத்த டைமிங்கே அதுக்காக தான். அதெல்லாம் எப்பவுமே தெரியாது. அது வந்து எப்படின்னா நான் ஆரம்பத்துல வந்து வேண்டே பண்றாருன்னு நினைச்சேன். பட் நிஜமா அவருக்கு தெரியல அதெல்லாம் எப்படி பண்ணணும், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம் தெரியாது. பட் வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டட், கலகலன்னு பேசிட்டு இருப்பாரு, பண்ணுவாரு. இவரோட இடத்துல இருந்து அந்த இடமே வந்து பயங்கர ஃபன்னா ஒரு ஹாப்பனிங் பிளேஸா மாறிடும். அந்த மாதிரி விஷயத்த அவர் வந்து செட் ஆகிறது. இந்த மாதிரி ரொமான்டிக் ரொமான்ஸ் எல்லாம் சுத்தமா சர்ப்ரைஸ் அந்த மாதிரி. ஆனா அவருக்கு வந்து என்னன்னா என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது, அதை நான் என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும் தெரியல. இதுதான் 2 இயர்ஸ் வேஸ்டா போச்சு. அது கரெக்டா பண்ணியிருந்தா மேபி வந்து அப்பவே வந்து நாங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு 1 இயர் பிஃபோரா பாப்பாவை கையில கொண்டு வந்திருப்போம். அந்த மாதிரி டிலே தான். சோ அதனால
உளறதுன்னா எப்படிடா ஒரு சில டைம்ல ஒரு ஹாப்பினஸ்ல ஏதாவது 1-2 வார்த்தை வெளியில விடுறதுதான். அது கண்டிப்பா அவருக்கு ஒரு நேச்சர், அந்த நேச்சர் இருக்கு. இருக்கு. ஓகே. அது மாத்த இப்ப முடியாது. இது வரைக்கும் அவர் சர்ப்ரைஸே உங்களுக்கு பண்ணது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு சத்தியமா சர்ப்ரைஸ்ல பெருசா கிஃப்ட் பண்ணதில்ல. அந்த மாதிரி. வாங்கி கொடுத்துருக்காட்ட, பட் நான் சொல்லி வாங்கி கொடுப்பேன். ஓகே. நீங்க கேட்டீங்க தெரியாம வாங்கி கொடுக்க தெரியாது. ஒண்ணே ஒன்று தெரியாம வாங்கி கொடுத்தாரு, பட் அதுவே வந்து மொக்கையா போச்சு. ஒரு ட்ரெஸ்ன்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஒரு பிளாக் கலர் எனக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வாங்கின சர்ப்ரைஸ் அதுதான். பட் எல்லாமே பெரிய ஹியூஜ் சைஸ், XXL சைஸ்க்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. அந்த சைஸ் தெரியல. அது கடைசி போட்டு யூஸ் பண்ணவும் முடியல. சோ அதுக்கு தெரிஞ்ச சர்ப்ரைஸ்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான். அவர் அதுவே ஒத்துக்குவார், நான் ரொம்ப பேட், அதுல என்ன எக்ஸ்பெக்டே எதுலயும் பண்ணாத பண்ணிடாத. அப்படின்ட்டு. பட் நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவ் பர்சன். நான் ஏதாவது நான் பண்ணணும், புதுசா பண்ணணும், ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நான் நினைச்சிட்டே இருப்பேன். அது எனக்கு அப்படியே ஆப்போசிட் பிளாங்க் அவர். நீங்க கொடுத்ததுலே பெஸ்ட், அவர் ரொம்ப பயங்கரமா ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாருன்னா நீங்க எந்த சர்ப்ரைஸ் சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் அந்த பாப்பாவை ரொம்ப கொஞ்சறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அடிக்கடி இப்போ ஆஃப்டர் டெலிவரி சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு என் லைஃபே ஃபுல்ஃபில்லா இருக்கு பாப்பா, நான் இப்போதான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நானு நிஜமா நான் இவ்வளோ ஹாப்பியா இப்படி நான் ஃபீல் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணை வச்சுட்டு கொஞ்சம் போது அது வேற மாதிரி இருக்கு. அப்படியே எனக்குலாம் கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி ஃபீலா இருக்கு அவங்க 2 பேரும் அந்த பாண்டிங் பாக்குறதுக்கு. ஐ கேன் see how happy are you and life is complete now. கண்டிப்பா ஒரு சீக்கிரமா ஒரு கம்பேக் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் கண்டிப்பா வந்து தீபிகா, வெயிட்டிங். அதுதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா So அந்த என்ன 6 months ஸ்பேனா அந்த ஆமாடா. டார்கெட்? இது கூட என் உடம்பு குறைக்கிறதுக்கு தான். It's வேற still, ஒண்ணும் இல்ல. 6 months. I can see how much of a workaholic person and how much you miss work ன்னு நல்லாவே Sure, தெரியுது. So happy for you. இன்னும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், இன்னும் அழகா, இன்னும் ஹாப்பியா உங்களோட குட்டி உலகத்துல வாழணும்ட்டு my best wishes. Thank you உங்களோட so much. ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னோட ஃபேன்ஸ்க்கு ஒண்ணே ஒன்று தான், இப்போ கொடுக்குற சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. எனக்கு, சாருக்கு, ஸோ வந்து என்னோட குட்டி பாப்பாக்கு, அந்த குட்டி பிரின்சஸ்க்கு சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எங்க மேல இருக்க லவ்வை வந்து இன்னைக்குமே வந்து உடைச்சிடாதீங்க. இதே மாதிரி இருங்க. நாங்க இதே மாதிரி உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு என்ன எங்களால் முடியுமோ அதை நாங்க பண்ணிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி தான் அவரும் பண்ண போறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில கம்பேக் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி நான் புது கேரக்டர்ல வந்து எனக்கு காட்டணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல கண்டிப்பா பாப்பீங்க. இந்த மாதிரி லுக்ல எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல நான் பாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சீக்கிரம் வரும். நைஸ். Thank you so much. And அது பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. Thank you so much. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.